ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம், வெல்கம் டு ஆல் டி பாஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ப்ரோமோ யார் எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா மொதமாக இல்லை, சோஷியல் மீடியாஸில் எல்லா இடத்துலையும் வந்து யார் எவிக்ட் ஆயிருக்காங்கன்னு நாளே வந்து தெரிய ஆரம்பிச்சிருது. பிரவீன் காந்தி அவர்கள் எவிக்ட் ஆயிருக்காரு. அதை பற்றின ஒரு ப்ரோமோ தான் தேர்ட் ப்ரோமோ வந்திருக்கு. அந்த ப்ரோமோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது, வீட்டுக்குள்ள யார் இன்னும் கண்டென்ட்டே கொடுக்கல அப்படின்னு எல்லாத்துக்கும் தோணுதோ அவங்க தான் எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. அவங்க தான் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. அந்த அடிப்படையில் பல பேர் வந்து வியானா அப்படின்னு சொல்றான், பல பேர் பிரவீன் காந்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல எல்லாம் வந்து மற்றவங்களோட பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, திவாகரோட பேர்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா பயங்கரமான சப்போர்ட் நேற்று பார்த்துட்டாங்க திவாகருக்கெல்லாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்திருக்க மூணாவது புறமும் எவிக்ஷனை பற்றினது. இந்த வாரம் வாக் அவுட் கொடுத்து போன அந்த மேடம் அவங்க வாக் அவுட் கொடுத்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து இந்த வாரம் எவிக்ஷன் இருக்காது அப்படின்லாம். ஏன்னா முதல்ல வந்து வாக் அவுட் கொடுத்து போயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் இருக்காது. இதவே இவங்க வருஷம் வந்து இதாக வச்சிருக்காங்கடா, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த வட்டம் வாக் அவுட் கொடுத்து போனாலும் வந்து எவிக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பிரவீன் காந்தி அவர்களை வெளியே அமைச்சிருக்காங்க. பிரவீன் காந்தியை வெளியே அனுப்புறதுக்கு வேற இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இருந்து அவர் பேரை வந்து ரொம்ப கெடுத்துக்க கூடாது அப்படின்றதுக்காக வந்து அவருடைய வெல்விஷர்ஸ் வேணாம், அவர் உள்ள வைக்க வேண்டாம், வெளியே எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. ஏன்னா ஒரு வாரமாக இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெருசாக வாய் விட்டாரு வச்சுட்டாருன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க போல. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இதை விடலாம் பெருசாக வந்து வாய் விட்டவங்கலாம் இருக்காங்க, இப்பயும் உள்ள இருக்காங்க, இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்ல இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அவருடைய மெயினான ஒரு இது என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு பெண்கள் அப்படின்ற ஒருத்தவங்க மேலே வந்து அவர் ஒரு எப்படி சொல்றது, ஒரு புரோட்டோடைப், பெண்களுக்கு ஒரு தனியாக ஒரு புரோட்டோடைப் வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு. அந்த புரோட்டோடைப்பை பொறுத்தளவுக்கு எப்படி வருது தெரியுமா, பெண்கள்னாலே வந்து வீட்டுக்குள்ளே அப்படியே இருக்க வேண்டியவங்கன்ற மாதிரியும், அவங்களால வந்து பெரிய என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு. அது எப்படின்னா இந்த ஜென்ரல் ப்ரோட்டோடைப் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு விஷயம், பேக்வேர்டு மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து இவர் பேசிட்டு இருக்க பார்க்க முடிஞ்சது. ப்ளஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற ஆஸ்பெக்டில் வந்து பெண்களோட மட்டுமே இவர் திவாகர் கண்டென்ட் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலாக வந்து உள்ள பெண்களோட மட்டுமே கண்டென்ட் கொடுக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். அதை வந்து டீம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 2 பேருக்கு ஆப்ஷன் இருந்து போகிறதுக்கு வெளியே கலையரசன் மற்றும் நம்மளுடைய திவாகர். கலையரசன் வந்து பாரு கூட இருக்கிறதுனாலையும், ப்ளஸ் அந்த கதை சொல்லும் டாஸ்க் இருக்குல்ல, அந்த கதை சொல்லும் டாஸ்கில் வந்து கலையரசன் பேசின ஸ்கோப்பு, அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீ தாண்டா டைட்டில் அடிப்பா அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு போயிருக்க விதம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து கலையரசனை ரீடைன் பண்ணால் நல்லா இருக்கும். கலையரசனை வச்சு வேற மாதிரி ஒரு கண்டென்ட் நம்ம பிளான் பண்ண முடியும் அப்படின்னு பிக் பாஸ் டீம் நினைக்கலாம். அப்படிதான் நினைச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ இந்த ப்ரோமோ பொறுத்தளவுக்கு யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்றது ப்ரோமோ நமக்கு தெரிஞ்சிருக்கு. யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு ஆல்ரெடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரவீன் காந்தி அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காரு. கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.